வணக்கம். இந்தியா ஸ்ரீலங்கா மோதின 2வது T20 பார்த்தீங்கன்னா மழையால் 45 நிமிஷம் லேட்டாக தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலிங்கை தேர்வு செய்ய ஸ்ரீலங்கா அணி பேட்டிங் செய்ய களமிறங்கினாங்க. ஆரம்பத்திலேயே குஷல் மெண்டீஸை 10 ரனில் ஹர்ஷதீப் சிங் அவுட் ஆக்க, அதுக்கப்புறம் நிஷங்காவும் குஷல் பெரேராவும் ஜோடி சேர்ந்தாங்க. அதிரடியாக விளையாண்டாங்க. நிஷங்கா 32 ரனில் அவுட் ஆக, குஷல் பெரேரா அரை சதம் அடித்து அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்த கமிண்டு மெண்டீஸ் 26, கேப்டன் அசலன்கா 14 ரனில் அவுட் ஆக, போன மேட்ச் டைமண்ட் டக் ஆன ஷனக்கா இந்த மேட்ச் ரவி பிஷ்னாய் பாலில் கோல்டன் டக் ஆகிட்டார். இலங்கை அணி 20 ஓவர் முடிவில் 161 ரன் எடுத்தாங்க. 9 விக்கெட் இழப்பிற்கு. இந்திய பவுலிங்கில் ரவி பிஷ்னாய் 3 விக்கெட் எடுத்தார். ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா தலா 2 விக்கெட் எடுத்தனர். 162 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கினாங்க. ஆனால் இந்திய இன்னிங்ஸோட தொடக்கத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் போட்டி 8 ஓவரில் 78 ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்னு குறைக்கப்பட்டுருச்சு. மழையால் கில்லுக்கு பதிலாக இறங்கின சஞ்சு சாம்சன் தீக்ஷனா பாலில் கோல்டன் டக் ஆகி ஏமாற்றம் தந்தார். ஜெய்ஸ்வால் 30 ரன், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 26 ரன் எடுத்து அவுட் ஆக, ஹர்திக் பாண்டியாவும் ரிஷப் பண்ட்டும் நாட் அவுட்டாக வந்து இந்திய அணியை 6.3 ஓவர்லேயே 81 ரன் எடுக்க வச்சு மேட்சை வின் பண்ண வச்சிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா 9 பாலில் 22 ரன் எடுத்தார். இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி T20 தொடரை ஜெயிச்சிருச்சு. இந்த போட்டியின் சிறந்த வீரராக ரவி பிஷ்னாய் தேர்வு செய்யப்பட்டார். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.